Good morning, students. Welcome back to our Google Classroom. Today we are going to learn about Chapter 3, Session 2, the Peripheral Nervous System. Let's start our lesson. Have you all seen electrical cables and wires in your home? Nerves in our body are also like wires carrying messages from the brain to other parts of our body through the spinal cord and vice versa. That is from other parts of the body. So nerves in our body is like wires. So நம்ம வீட்டில் இருக்க wires போல நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு wires மாதிரி தான். What it will do means it will carrying messages from the brain to other parts of the body through the spinal cord. ஸோ நம்ம மூளை ஏதாவது ஒரு தகவல்கள் சொல்லுச்சு அப்படின்னா அதை ஸ்பைனல் கார்டு வழியாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் அந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் நம்மளோட இந்த நர்வ்ஸ் வந்து பண்ணுது. ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நர்வ்ஸ் இன் ஆர் பாடி இஸ் ஆல்சோ லைக் அ வயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டத்தோட பிக்சர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்க மூளை என்ன மெசேஜஸ் பாஸ் பண்ணாலும் இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் நம்மளோட பாடி அதாவது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸுக்கு அந்த மெசேஜஸ் வந்து கேரி பண்ணுது. அதனால தான் நம்மளோட நர்வ்ஸை வந்து ஒயர்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. All the nerves that connect the central nervous system with the various body parts collectively form the peripheral nerve system. So பார்த்தீங்க அப்படின்னா all the nerves that connect the central nervous system is nothing but மத்திய நரம்பு மண்டலம். straight connection வந்து பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு வழியாக வருது இல்லையா, that is central nervous system. ஸோ அந்த முதுகு ஸ்பைனல் கார்ட்லேருந்து நம்ம உடம்போட மற்ற பாகங்களுக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் தான் பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம், that is புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. If all the body nerves are joined end to end, their total length will be around 45 miles. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையுமே end to end ஒவ்வொரு நரம்புகளையும் நம்ம ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட டோட்டல் லென்த் வந்து will be around 45 miles. So peripheral nervous system mainly has three types of nerves. So peripheral nervous system பார்த்தா three types of nerves இருக்கு. First one is sensory nerves, motor nerves and the mixed nerves. So these are the different types of peripheral nervous system. பார்த்தீங்கன்னா first one is sensory nerves, second one is motor nerves and the third one is mixed nerves. So what is meant by sensory nerves? பார்த்தீங்கன்னா sensory nerves are nerves they carry messages from the sense organs to the central nervous system. So they carry messages from the central nervous system. So நம்மளோட central nervous system நம்மளோட brain வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்கணும்னு நினச்சாலுமே பார்த்தீங்கன்னா அதை வந்து sense organs means eyes, nose, ear, ஸ்கின் அண்ட் டங் isn't it? ஸோ அது மாதிரி நம்ம என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும், என்ன டேஸ்ட் பண்ணணும், எதை ஸ்மெல் பண்ணணும், எதை ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸோட சம்மந்தமான மெசேஜஸை வந்து கேரி பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த சென்சரி நர்வ்ஸ் வந்து பண்ணுது. ஸோ த செகண்ட் ஒன் இஸ் மோட்டர் நர்வ்ஸ். மோட்டர் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா தே பிரிங் மெசேஜஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு த மசில்ஸ் அண்ட் டெல் தம் வாட் டு டூ. ஸோ மோட்டர் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா மெசேஜஸை வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து கொண்டு வந்து நம்மளோட மசில்ஸ்க்கு வந்து சொல்லும் நம்ம என்ன பண்ணணும், எப்போ கை தூக்கணும், எப்போ நடக்கணும், அந்த மாதிரி மசில்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணுன்றத சொல்ல வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா மோட்டார் நர்வ்ஸ் பண்ணுது. த தேர்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டு நர்வ்ஸ். ஸோ திஸ் மிக்ஸ்டு நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பெர்ஃபார்ம் போத் லைக் சென்சரி நர்வ்ஸ் பண்ணுற வேலையும் பண்ணும், அதே சமயம் மோட்டார் நர்வ்ஸ் பண்ணக்கூடிய வேலையும் பண்ணும். ஸோ தே ஃபவுண்ட் இன் த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்ட். மிக்ஸ்டு நர்வ்ஸ் மோஸ்ட்லி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின்லேயும் ஸ்பைனல் கார்ட்லேயும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் பார்த்துருக்கோம். சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு தேவையான மெசேஜஸ் கேரி பண்ண வேலையை வந்து சென்சரி நர்வ்ஸ் பண்ணுது. செகண்ட் ஒன் இஸ் மோட்டார் நர்வ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் என்ன பண்ணணுன்றதை வந்து மோட்டார் நர்வ் சொல்லுது. த தேர்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டு நர்வ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு நர்வ்ஸ் இஸ் நத்திங் பட் இட் வில் டூ த சென்சரி நர்வ்ஸ் ஒர்க்கும் பண்ணும், மோட்டார் நர்வ்ஸோட ஒர்க்குமே பண்ணும். Now we will learn about types of actions. Let's start. Our brain, which is a key member of the nervous system, is the master of all our actions. So நம்மளோட brain பார்த்தீங்கன்னா it's like a computer. So that is the master of all our actions. நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாஸ் மாதிரி நம்மளோட brain. So there are different types of actions performed by us. நம்மளால நிறைய விதமான actions வந்து நம்ம பண்ணுறோம். What happens when you touch a hard cup of tea by mistake? ஒருவேளை நீங்கள் சூடாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி கப்பை திடீர்னு எதிர்ச்சியாக தெரியாமல் தொட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? Or when you
write something in your copy, இல்லை ஒரு சில விஷயங்கள் ஒரு ஃபோன் நம்பர் ஆகட்டும் நம்ம எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டு ஆக்ஷனுக்கு if there is any difference between these two actions, இந்த ரெண்டு ஆக்ஷனுக்கு நடுவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? Your answer will be yes, because in the first case you immediately pull your hand back from the hot cup without thinking. So நம்ம ஏதாவது ஒரு சூடான பொருளை நம்ம தெரியாமல் தொட்டுட்டோம் அப்படின்னா without thinking, எதையுமே பற்றி யோசிக்காமல் நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், we will pull your hand, இல்லை நம்ம கையை நம்ம அந்த இடத்த விட்டு எடுத்துருவோம். பட் இந்த செகண்ட் கேஸ் வந்து when you write something, ஏதாவது ஒன்று நம்ம எழுதணும்னு நினச்சோம் அப்படின்னா we will think about it, நம்ம யோசிச்சு அதை பண்ணுவோம். whereas அந்த காஃபி கப்பை தொடுறது வந்து நம்ம யோசிக்காமல் பண்ணுவோம். So these are the two types of action, that is involuntary action and voluntary actions. Okay, so basically there are two types of actions irukku, that is involuntary action and the next one is voluntary actions. So the actions performed by an individual with his or her own will are known as voluntary action. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எழுதணுமா, இப்போ தூங்கணுமா, அந்த மாதிரி நம்மளோட முடிவை நம்மளே யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா that and all called voluntary actions. ஸோ these actions பார்த்தீங்கன்னா controlled by the cerebrum. ஸோ voluntary actions வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட cerebrum கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், lifting a book, turn off an electrical switch or riding a bicycle are the voluntary actions. ஸோ நம்ம வெளியே போகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகிறது, இல்லை இப்போ நம்ம நடந்து போக வேணாம் சைக்கிளில் போகிறோம், அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்ஸ் கால்ட் வாலண்டரி ஆக்ஷன்ஸ். So actions that occur without the conscious will of an individual are known as involuntary actions. So basically involuntary actions அப்படின்னா அது நம்ம யோசிக்காம டக்குன்னு பண்ணுறது. திடீர்னு ஒரு காத்தடிச்ச உடனே காத்தடிக்குதா உடனே கண்ணை மூடணும் அப்படின்னு யோசிக்காம டக்குன்னு கண்ணை மூடுறோம் இல்லையா, தட் இஸ் கால் involuntary action. ஸோ பேசிக்லி பார்த்தீங்க அப்படின்னா involuntary actions பார்த்தீங்கன்னா it's divided into two கேட்டகரியாக இருக்குது, that is automatic action and reflex actions. So what is meant by automatic action பார்த்தீங்கன்னா actions performed by an individual without a conscious thought are called automatic actions. ஸோ ஆட்டோமேட்டிக்னா அது ரெகுலராக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மூச்சு இழுத்து விடுறது, நம்மளோட ஹார்ட் பீட் வந்து துடிக்கிறது, நம்மளோட பிளட்ஸ் எல்லாம் மேலே அப் அண்ட் டவுன் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ஸ். ஸோ தீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஆட்டோமேட்டிக். So I told you types of actions pathina, there are two types of actions are there. First one is voluntary action and the next one is involuntary action. So in this involuntary actions can be classified into two categories, that is automatic action. Automatic action pathina nammada breathe பண்றது, heart beat துடிக்கிறது, அந்த மாதிரி வரது automatic action. Whereas reflex action na enna அப்படின்றத we will see. So a reflex action is nothing but a spontaneous, automatic, sudden mechanical response without the will of an individual in response to a stimulus is called reflex action. என்ன பண்ணணும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி சட்டுன்னு பண்ணிடுவோம் இல்லையா, that is called reflex actions. So in reflex actions the body receives an external stimulus and transports the message to the spinal cord through the sensory nerves. The spinal cord sends a signal to the muscle, the motor nerves, to respond accordingly. For example பாருங்க, pulling away of hand and touching a very hot or very cold thing or closing of your eyes when something enters them, that are called a reflex action. So reflex action nothing but மூளை வந்து நமக்கு சொல்ல வேணாம் நீ இது பண்ணணும் அதை பண்ணக்கூடாது, மூளை சொல்ல வேணாம், மூளைக்கு சொல்லாமலே நாமளே திடீர்னு இம்மீடியேட்டாக ஸ்பான்டேனியஸாக நம்மளே கண்ணை முடிக்கிறோம் இல்லையா, ரொம்ப டஸ்ட் பறக்குன்னா ஸ்பான்டேனியஸாக மூளை வந்து நமக்கு கண்ணை மூடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கண்ணை மூடுறோம் இல்லையா, இல்லை நம்ம ஏதாவது when we touch some hot கப்போ இல்லை ரொம்ப கோல்டான ஒரு ஐஸ் கியூப்ஸையோ நம்ம தொடும் போது டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கை எடுப்போம் இல்லையா, these and all calls involuntary actionsல reflex action இதெல்லாம் வரும். Now look at the picture. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கை பாருங்கள், அந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பேனை வந்து தொடும்போது இதில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், அதாவது ஸ்பைனல் கார்டு வழியாக பிரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாதியிலேயே பார்த்தீங்கன்னா கையை நம்ம என்ன பண்ணுறோம் உடனே எடுத்துடுறோம். ஸோ திஸ் இஸ் அ பாத்வே ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மீன்ஸ் அதோட மெசேஜ் வந்து பிரெயின் நமக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிரெயின் நமக்கு சிக்னல் அனுப்புறதுக்கு முன்னாடி நாமளே வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, டக்குன்னு இமீடியட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ்.
So here I mention a few ways to save our nervous system. பாருங்க, first one is drink plenty of water, as dehydration is not good for the nervous system. So we have to drink a plenty of water because dehydration நடந்துச்சு அப்படின்னா that is not good for our nervous system. Second, பாருங்க, put your body to exercise in order to maintain a good nervous activities and functions. So always do exercise. Exercise பண்றது ரொம்பவும் நல்லது. Excess consumption of alcohol and smoking are harmful to the nervous system. So we should not drink alcohol or smoking. அதெல்லாம் பார்த்தீங்களா நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரொம்பவும் ஆபத்தான ஒன்று. அண்ட் கெட் யோர் பிளட் ப்ரெஷர் செக் ரெகுலர்லி. நம்மளோட பிளட் ப்ரெஷரை நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணணும். லேர்ன் நியூ வேஸ் டு இன்க்ரீஸ் யுவர் அட்டென்ஷன். நம்மளோட அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நியூ வேஸ் லைக் மெடிடேஷன், யோகா, அந்த மாதிரி நம்ம பண்ணுறது நல்லது. மேக் சர்டன் யூ இன்டேக் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெல்த்தி ஃபேட்ஸ். ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ், நம்ம ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதும் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்ஸை ஆல்வேஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கும். கீப் யோர் வெயிட் இன் செக் அண்ட் ரெடியூஸ் இன் கேஸ் யூஆர் ஒபேஸ். ஸோ நம்ம அளவுக்கு மீறியான ஒபேசிட்டியாக இல்லாமல் லைக் நமக்கு நம்ம வயசுக்கு ஏற்ற வெயிட் இருந்தாலும் அதுவும் நமக்கு நல்லது. யூஸ் ப்ரெஸ்கிரைப்டு மெடிசன்ஸ். அப்படின்னா ஏதோ ஒரு தலைவலிக்குது அப்படின்றதுக்காக தானாக நம்மளாக ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறதுக்கு பதிலாக டாக்டரோட அட்வைஸில் அவங்க என்ன எந்த மெடிசனை நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த மெடிசன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்மளோட பாடி வெயிட் ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்சோ வி ஹவ் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப். நம்மளே என்ன பண்ணணும், பாதுகாத்துக்கணும். கெட் பிளென்டி ஆஃப் ஸ்லீப் எவ்ரிடே. ஸோ வி ஹாவ் டு ஸ்லீப் அட் த கரெக்ட் டைமில் நம்ம தூங்கி எழுந்தணும். ஈட் ஸ்மால் மீல்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் டைம்ஸில் நம்ம எடுத்துக்கணும். கன்சியூம் அடாப்டோஜெனிக் ஹெர்ப்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், டிக்ரீஸ் த இன்டேக் ஆஃப் கேஃபின் ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க்ஸ். ஸோ அளவுக்கு அதிகமான தேவையில்லாத எந்த ஒரு ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸுமே நம்ம வந்து குடிக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும், லைக் கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நம்ம குடிக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். தீஸ் ஆர் த வேஸ் டு ஹெல்ப் ஆர் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, so students, I hope you all understood what is meant by nervous system, what are the two types of nervous system, that is central nervous system and the peripheral nervous system. So in this, what are actions are we are doing, like involuntary actions, voluntary actions, reflex actions. Okay, how do we protect our nervous system? So all these things I thought today. So I hope you all understood what I thought today. If you have any doubts, kindly let me know. Thank you students. Stay safe, stay healthy.